அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் துஷிதன் பேசுகிறேன். துஷி கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனிங் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் டிசி லைட்ஸ் எலக்ட்ரானிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் பேசுகிறேன். இது எங்களுடைய முதலாவது காணொளி. இதை நாங்கள் என்னத்துக்கு வெளியிடுறோம்னா, இனி வருங்காலத்தில் எங்களுடைய கட்டுமானத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுமானங்களை பற்றிய விளக்கங்களையும் ஒவ்வொரு காணொலியாக உங்களுக்கு தர இருக்கிறோம். மற்றும் எமது காட்சி அறையில் இருக்கிற அனைத்து விதமான பொருட்களை பற்றிய விளக்கங்களையும் உங்களுக்கு தர இருக்கிறோம். எங்களுடைய காட்சியறை டிசி லைட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் காட்சியறை நெல்லியடியில் அமைஞ்சிருக்கு. அதாவது நெல்லியடி மத்திய மகா வித்யாலயா ரோட்ல மருதன் ஹார்ட்வேர் ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கு. அங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மின் விளக்குகளும் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். மற்றும் மாடர்ன் சுவிட்சஸ் அப்படி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விளக்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய யூடியூப் சேனல் நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறோம். அந்த யூடியூப் சேனல் பேர் துசி குரூப்ஸ். அதில் எங்களுடைய கட்டுமானத்தின் அனைத்து விதமான வீடியோக்களும் அதில் பதிவு செய்யப்படும். அதில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் நிற்கிறது தலையப்புலம் என்ற ஒரு ஊரில் தலையப்புலம் கரவட்டியில் மிஸ்ஸஸ் நிர்மலாதேவி அவங்களோட வீடு இன்றைக்கு நாங்கள் பேரோட வந்திருக்கிறோம். இந்த வீடு நாங்கள் நேற்றைய தினம் கையளித்துள்ளோம். அந்த வீட்டின் உள் அமைப்புகளை பற்றிய ஒரு விளக்கத்துக்கு தான் இந்த வீடியோ. வாங்க உங்களுக்கு வீடை பார்ப்போம். பாத்தீங்கன்னா இதான் இந்த வீட்டோட லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியா 30 அடி நீளத்துல இருக்கு. இந்த லிவிங் ஏரியா இந்த சீலிங்ஸ் நாங்க வூட்ல அடிச்சுக்கிறோம், மலேசியன் பலகையில அடிச்சுக்கிறோம். இது கிளைண்டோட விருப்பம், இப்படி அடிக்கணும்ன்றது. மற்ற இந்த சரிவா அடிக்கணும்ன்றது கிளைண்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க அடிச்சுக்கிறோம். இதுல உள்ள ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த வீட்டுல வெக்க இல்லை. அதாவது நாங்க எங்களோட ரூஃப் டாப்பும் ஹைட்டா இருக்கு. அதுல இருந்து எங்களோட சீலிங் ஹைட்ல இருக்கக்கூடிய உள்ளுக்கு வெக்கன்றது இல்லாம இருக்கு. இது மட்டும் கிளைன் முழுக்க இந்த இது கிளைனோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த லிவிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. இது டிவி கேபின். இதுல சின்ன கீழே ஒரு கபட் ஒன்று வந்துருக்கு. இதுல எங்களோட பிளேயர்ஸ் வைக்கிறதுக்கு கேமரா ரெக்கார்டர் வைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் செட் பண்ணிக்கிறோம். மேலே டிவியை ஃபிக்ஸ் பண்ணால் அந்த லைன் எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். மற்றது இந்த வீட்டுக்கு முழுமையாக கேமரா பூட்டிக்கிறோம். அந்த கேமரா ரெக்கார்டர் இந்த டிவிலேயே நாங்கள் ஃபோனில் பார்க்குற டிவிலேயே கேமரா ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம். தனியாக அதுக்குன்னு ஒரு மானிட்டர் போட வேண்டிய தேவையில்லை. சுவாமி அறை, தாயறைன்னு சொல்றது. இது சுவாமி பீடம். இது கிளைண்டோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வோல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா கீழே வேணாம், உங்களுக்கு இடம் ஸ்பேஸ் வேணும்னு சொன்னபடியா நாங்கள் இதை வோலோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த டிசைனும் கிளைண்ட் தான் விரும்பினது. கிளைண்ட் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதை செய்திருக்கிறோம். பட் இதுன்ற சீலிங்கும் நாங்கள் வூட்ல தான் ஃபுல்லாவே செய்திருக்கிறோம். சீலிங் பலையெல்லாம் அடிச்சிருக்கோம். அடுத்ததா பார்த்தோம்னா இதுவும் ஒரு பெட்ரூம். இதுதான் இந்த வீட்டினுடைய மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கும் சீலிங் நாங்கள் வூட்லாம் அடிச்சுக்கிறோம். அடுத்த விஷயம் என்னன்னா, நாங்கள் இந்த பிளக் பாயிண்ட் கிளைண்டோட கதைச்சு, அதாவது என்ன சைஸ்ல நீங்க பெட் போட போறீங்கன்றத கதைச்சு அவங்களோட பெட்டின் சைஸை வச்சுதான் நாங்கள் இந்த பிளக் பாயிண்ட் இந்த ரூமுன்ற கண்ட்ரோல் எல்லாத்தையும் பதிச்சு வச்சிருக்கிறோம். அந்த பெட் இதுல போட்டா அந்த ஏரியாவை கவர் பண்ணி மிச்சம் சுவிச்சஸ் வர மாதிரி. இதுல ஃபேன் கண்ட்ரோல், மற்றது டிம் லைட் சுவிட்ச், மற்ற இந்த மெயின் லைட் ஆஃப் சுவிட்ச், மற்றது ஒரு காமன் சுவிட்ச் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு எமர்ஜென்சியா வெளியில ஒரு சத்தம் கேட்குறா வெளி லைட் எல்லாத்தையும் முன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுவிட்ச் ஒன்று இருக்கு. அதை போட்டா வெளி லைட் ஃபுல்லா எரியும். அப்போ இப்படிதான் நாங்க பெட்ரூமுக்கு வயரிங்க செய்யறோம். இதுவும் ஒரு பெட்ரூம் தான். பாப்போம் வாங்க. இந்த பெட்ரூம்லையும் கிளைண்ட் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க சுவிட்சஸை போட்டிருக்கோம். பெட் இந்த சைடா வரும். அப்ப அதில் நாங்கள் பிளக் பாயிண்ட் அதெல்லாம் போட்டிருக்கிறோம். மற்றது சீலிங்கும் இது ஃபுல்லாவே வூட்லாம் செய்திருக்கிறோம். இந்த ரூமுக்கு அட்டாச் வாஷ்ரூம் இருக்கு. இந்த அட்டாச் வாஷ்ரூமோட சைஸ் 10x6 சைஸ். அதுல ஷவர் ஏரியா நாங்க தனியா கிளாஸால பார்ட்டிஷன் பண்ணிக்கிறோம். ஏன்னா தண்ணி மேல வராம இருக்கிறதுக்காக. மற்ற வாட்டர் ஹீட்டர் பூட்டி இருக்கிறோம். சிங் கபர்ட் டைப் சிங் பூட்டி இருக்கு. மற்ற கொமர்ட் லக்ஸரி கொமர்ட் பூட்டி இருக்கு.
இது வந்து இந்த வீட்டோட அட்டாச் வாஷ்ரூம், காமன் வாஷ்ரூம். இந்த வாஷ்ரூம் வந்து 10x6 சைஸ்ல அமைச்சிருக்கிறோம். இதுல வந்து நாங்கள் இதுவும் ஷவர் ஏரியாவை தனியா கிளாஸ் போட்டு பிரிச்சிருக்கிறோம், தண்ணி உள்ள வராத மாதிரி. மற்றது கபர்ட் டைப் சிங்க் போட்டிருக்கோம், அதுக்கு உள்ள நிறைய திங்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி. மற்றது லக்ஸரி கொமர்ட். மற்றது எங்களோட எல்லா சைட்லயுமே நாங்கள் வாஷ்ரூமுக்கு வந்து வால் டைல் வந்து 8 அடி ஹைட்டு தான் பதிக்கிறோம் நாங்கள். ஏன்னா அதுக்கு கூட இருந்தாலும் கிளீன் பண்றது மெயின்டைன்ஸ் பண்றது கஷ்டம், பதிவெண்டாலும் அதுல வந்து நீட் இருக்காது. 2 ஃபீட்டுக்கு வந்து வால் என்றா கிளீன் பண்ணிக்கொள்ள கஷ்டம். அதனால நாங்கள் வந்து 8 அடி ஹைட்டுக்கு வந்து வாலும் மிச்சம் வந்து அதோட நாங்கள் சீலிங் எல்லாம் ஸ்லெப் அதை அடிச்சு கவர் பண்ணி கொள்றோம். ஏன்னா கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. மேடம் வாஷ்ரூம் டோர் வந்து நாங்கள் அல்மியா டோர் தான் எப்பவுமே போடுறோம். வேண்டாம் வந்து எப்பவுமே வந்து ரிப்பேர் பார்க்குற ஈஸி, லாங் டைமா பாவிக்கும். அதனால நாங்கள் அல்மியா டோர் தான் வந்து வாஷ்ரூம்களுக்கு யூஸ் பண்றோம். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது ஒரு வீட்டுக்கு சுவாமியர் எவ்வளவு முக்கியமோ அதை போல கிச்சன் ரொம்ப முக்கியம். அதைத்தான் அடுத்ததாக பார்க்க போறோம். இந்த கிச்சன் கபர்ட் வந்து கிளைனண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கலர் வந்து பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து வூட்ல தான் இந்த கிச்சன் கபர்ட் செய்திருக்கிறோம். இதுல வந்து 4 பேர்னர் வருது, அதாவது வந்து 3 கேஸ் அடுப்பும் ஒரு ஹாட் பிளேட்டும் வருது. என்னடா நாங்கள் அந்த ஹாட் பிளேட் போடுறதுக்கான ரீசன் வந்து டச்சில் சமைச்சிட்டு இருக்கும்போது கேஸ் முடிஞ்சாலும் ஹாட் பிளேட் வச்சு அந்த சமையலை முடிக்கலாம். அதனால வந்து ஒரு அடுப்பை வந்து நாங்கள் ஹாட் பிளேட் தான் போடுறோம். மற்ற அது ஹூக் கோட் டச் மாடல்ல போட்டிருக்கோம். மற்றது இதோட சிங்க், இதுல வந்து லக்ஸரி சிங்க் போட்டிருக்கோம். இதுல டஸ்ட்பின் இருக்கு இந்த கபர்ட்ல, இதுல டஸ்ட்பின் இருக்கு. மற்றது இந்த பொட்டில்ஸ் ட்ரக் இருக்கு, இதுல பொட்டில்ஸ் ட்ரக். மற்றது லாச்சி. ஓகே, நாங்கள் இப்போ எங்களை கிளைண்டோட கதைக்க போகிறோம். வீடு என்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, இப்படி கொடுத்த டைம் ஓகேயா, உள்ளுக்கு என்ன மாதிரி கண்டதை கிளைண்ட் இப்போ சொல்லுவாங்க. தேங்க்யூ, வெரி நைஸ், நல்லா இருக்குது. நாங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே அவர் 1 வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு வீடு கட்டி நல்ல மாதிரி தந்திருக்கிறார். உள்ளுக்கு உங்களுக்கு அமைப்புகள் எல்லாமே நல்ல மாதிரி பிடிச்சிருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாக இருந்தது. அப்போ நீங்கள் இன்னும் ஒரு ஆளுக்கு நிச்சயமா நாங்க ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ.